பாதுகாக்கிறதுல எந்த வகையில திமுகவோட அதிமுக முன்னணியில் இருக்க? நிச்சயமாக. அதாவது அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னடா இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுக்கள் எப்படின்னா, அதிமுக 32 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கோம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு சென்றதற்கு அடித்தளம் அமைச்சிருக்கோம். 4.5 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்கிறாரு. 11 மருத்துவக் கல்லூரிகள், 106 கலைக்கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகள், அத்திக்கடை அவிநாசி திட்டம், 63,000 கோடி ரூபாய்க்கு மெட்ரோ ட்ரெயின் பெர்மிஷன், இன்னும் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து சாதனைகள் மணிமகுடமாக கொரோனா காலத்தில் கூட மக்களை பாதுகாத்தவர். அப்படி இருக்கும்போது அழுது பண்ணா அதனால என்ன பண்ணாங்க, மக்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடாங்க. இப்போ அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் பார்த்தோம்னா, விஜய் இப்போ களத்துல இருக்கிறாரான்னு பார்த்தா களத்துக்கே வரமாட்டாரு, மக்கள் பிரச்சனை பேச மாட்டாரு. 25ஆம் தேதி வீர வணக்க நாள் விழா அன்னைக்கு கூட்டம் நடக்கும், அந்த வீர வணக்க நாள் ஏன்னு பேச மாட்டாரு, பட்ஜெட்டை பத்தி பேச மாட்டாரு, மக்கள் பிரச்சனையே பேச மாட்டாரு. ஆனா அவரை சிஎம் தூக்கி உட்கார வச்சிடணும். அவங்க ஆபத்தான அரசியல் பண்றாங்க. என்ன ஆபத்தான அரசியல்னா, சினிமா புகழை மட்டும் வச்சுக்கொண்டு ரசிகர்களை வைத்துக்கொண்டு மட்டும் நாம சிஎம் ஆகணும் ஒரு ஆபத்தான அரசியல். இது தமிழ்நாட்டுக்கு உகந்த அரசியல் இல்ல. இதை மக்கள் எம்ஜிஆர் தானே பண்ணார். எம்ஜிஆர் என்ன சார் நீங்களே இப்படி சொல்ல, ஒரு நெறியார் இப்படி சொல்லாம சார். 1952 அரசியல் காலத்தை சொல்றாங்க, நான் சொல்ல சார். அவருக்கு சார் இன்னைக்கு நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அவர்கள், அதனால அவங்க பேசுறாங்க. நீங்க சீனியர் மோஸ்ட், நீங்க நெறியாளர், நீங்க 20 வருடம் அரசியல் களத்துல இருந்து 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 எல்லாத்தையும் பார்த்து ஒரு முதலமைச்சரை கருணாநிதியை உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவரு களத்துக்கே வந்தவர். இரண்டாவது அடுத்தது நாம் தமிழரை பார்த்தோன்னீங்களா, நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி என் பார்வையில் முன்னாடி அவங்களுக்கு பெரியாரிஸ்ட் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து சிறுபான்மை மக்கள் இருந்தாங்க. இப்போ பெரியாரையும் ஏற்றுக்கிட்டாரு, சிறுபான்மை மக்களையும் ஏற்றுக்கிட்டாரு. சிறுபான்மை மக்களை அவர் என்ன சொன்னார், சாத்தான் குழந்தைகள் சொன்னார், சாத்தானின் பிள்ளைகள். அப்போ மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பு கேட்டால் சிறுபான்மை மக்கள் எனக்கு ஓட்டா போட போறாங்க. நியாயம் தானே, நீங்க ஓட்ட போட போறீங்க. அப்ப ஓட்டு போட மாட்டாங்க, இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் மத சிறுபான்மை மட்டும் இல்ல, மொழி சிறுபான்மை சேர்த்து அதான் சொல்றாரு, ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, சிறுபான்மை மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரவணைத்து ஆதரித்த ஒரு இயக்கம் இது. நீங்கள் 3.5% இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக முதலில் ஆணையத்தை அமைத்தது அம்மா அவர்கள். நீங்க காகிதம் இல்லத்து மணிமண்டபம், உமர் புல்லவருக்கு நினைவாலயம், திப்பு சுல்தானுக்கு நினைவாலயம், இந்த மாதிரி சிறுபான்மை ஆணையம், அதே உலமாக்களுக்கு ஓய்வூதியம், எத்தனையோ சைக்கிள் கொடுத்த திட்டம், பல்வேறு திட்டங்களை கூட பெண்களுக்கு, அதாவது தொழில் தொடங்குவதற்காக 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுத்தோம். இது மட்டும் இல்லை சார், நீங்க சிறுபான்மை மக்களுக்காக எந்த பிரச்சனைகள் இல்லாம பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவர்கள் எப்ப திமுக ஆட்சி வரும்போதோ சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனை. கோவை கலவரம் எப்ப ஏற்பட்டுச்சு, அன்றைக்கு 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டது யார் ஆட்சி காலத்துல? யார் ஆட்சி காலம்? வி களத்தூர் கலவரம் எப்ப ஏற்பட்டது? திமுக ஆட்சி காலம். நாகூர் கலவரம் ஏற்பட்டு 21க்கு அப்புறம் தான் சொல்லுங்க, 21க்கு அப்புறம் தான் சொல்லுங்க. நீங்க முன்னாடி எங்க ஆட்சி காலத்துல சரி 21க்கு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, 3.5% இடஒதுக்கீடு உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க, சிறை கைதிகளை விடுதலை செய்வோம், சச்சார் கமிட்டி பரிந்துரைகள் செய்வோம். இந்த 3 ஏதாவது செஞ்சிருக்காங்க? இன்னும் சொல்ல போனால் அம்மா இல்ல அம்மாப்பேட்டையிலும் அம்மாப்பேட்டையிலும் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அசினாபுரத்திலும் இஸ்லாமியர்கள் வீடுகள் ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிச்சு நொடுக்கப்பட்டது. அது இல்லாம இந்த சிறை கைதி விடுதலைக்காக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு போராட்டம். நாம 2011 இருந்து 2021 சிறை கைதிகளை விடுதலை பண்ணோம். அதற்காக முன்னெடுப்பு எடுத்தோம். என்ன முன்னெடுப்பு? ஃபார்ம் வாங்கி வீட்ல வச்சுக்கோங்க சார். அது 2011-14 விவாதிச்சிருக்கேன். இல்ல அத முன்னெடுப்பு எடுத்து கைதிகள் விடுதலை ஆனார்களா இல்லையாங்கறத கேள்வி. முன்னெடுப்பு எடுத்தீங்களா இல்லையா சொல்லுங்க சார். அதை எடுத்து அந்த ஃபைல் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு போச்சு. பன்வாரிலால் புரோஹித் கையெழுத்து போட மாட்டார். இதே நிலையில் தான் நானும் சொல்றேன். இப்போ சொல்லுவாங்க, நீங்க வாக்குறுதியா கொடுக்குறீங்களா, நாங்க செய்யறதுக்கு முயற்சி இல்லைனா அதே போலதான் நீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட அவருக்கும் நாங்க விடுதலை நாங்க தான் முன்னெடுத்து போனோம். நன்றி. ஒரே நிமிஷம் சொல்றேன்.